ரோமர் 5:17 ஒரு மனிதன் எல்லா மனிதர்களையும் நாசமாக்கினான் அப்படின்னு வருது. ஒரு மனிதனுடைய பாவத்தினாலே எல்லா மனிதரும் பாவத்திற்குள்ளானார்கள். சரிங்களா? இப்போ நீங்க எனக்கு இதெல்லாம் என்னங்க ரொம்ப புரியல, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, நீங்க எல்லாம் பாவி. ஏன் பாவி? ஏன் சிலருக்கு இங்க பாருங்க சார், இப்பெல்லாம் சொல்லாதீங்க, நான் யாருக்கும் தீமை நினைச்சது கிடையாது. நான் போறப்ப எறும்பு கூட மீச்சிடக்கூடாதுன்னு இப்படியே காத்தடிச்சுட்டே போவேன். கொசுவை கூட அடிக்க மாட்டேன். கச்சா கூட கொசுவை தட்டி தான் விடுவேன். ஏன்னா அதுக்கு கூட தீங்கு நினைக்க மாட்டேன். நான் எல்லா ஏழைகளுக்கும் இளையவர்களுக்கும் என்னால எனக்கு திராணிக்கு மிஞ்சி நான் உதவி பண்ணுவேன். அப்பயும் பாவிதான். நான் தீமையை யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது சார், பொய்யெல்லாம் சொன்னதே கிடையாது. அப்பயும் பாவிதான். ஏன் பாவி? பிறந்த அன்னைக்கே பாவி, குழந்தைய பாவி. இன்னைக்கு ஒரு குழந்தை பிறகுதா பாவி. என்னங்க இப்படி சொல்றீங்க? அந்த குழந்தை எதுவுமே பண்ணலையே, பேச தெரியாது அந்த குழந்தைக்கு, பாவி. இன்னும் சத்தத்தை கூட கேட்கல, யாரையும் பார்க்கல, அது கண்ணு கூட சரியா தெரியாது, பாவி. ஏன் பாவி? முதல் ஆதாம் ஆகிய அந்த ஆதாம் மூலமா தான் வந்திருக்குது. அதனால பிறந்த உடனே பாவம், தாயின் வயிற்றிலேயே பாவம், பாவியா தான் இருக்குது. ஆனா அந்த ஸ்தானம், அதை பத்தி நம்ம இப்ப பேசல. அதே பிரமாணம் இன்னைக்கு இப்ப வேற மாதிரி வேலை செய்யுது. எப்படி? இயேசுவின் மூலமாக நாம் எல்லாம் நீதிமான்கள். எப்படி பிறந்த உடனே பாவி ஆகுதோ, இப்ப பிறந்த உடனே நான் நீதிமானா மாறிட்டேன். ஃபர்ஸ்ட் பிறப்புல நீங்க எந்த தப்பும் பண்ணல, பாவி தானே. நீங்க தப்பு பண்ணியா பாவியா மாறினீங்க? உங்க குழந்தை தப்பே பண்ணல, பாவி. பிறந்ததுனாலே பாவி, இந்த உலகத்துக்கு வந்ததுனாலே பாவம் வந்துருச்சு. இப்போ அதே பிரமாணம், அந்த சேம் பிரின்சிபிள், இயேசு என்னும் ஒருவராலே நீங்கள் நீதிமான்களா இருக்கிறீர்கள். நல்லது செஞ்சீங்களா? ஹலோ, இருக்கீங்களா? நீங்க நல்லது செஞ்சதுனால நல்லவங்க கிடையாது. நான் பார்த்துக்கோங்க, ஒரு நாள் அப்படியே முட்டியா போட்டு பரிசுத்தமான எண்ணத்தோட பரிசுத்தரே பரிசுத்தரன்னு சொன்னேன், கதர்ன, அப்படியே பரிசுத்தம் ஆயிட்டேன், அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பாவத்தில் இருக்கும் போது, மோசத்தில் இருக்கும் போது, கடவுளுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லாம தூரமா இருக்கும் போது, என்னை பார்க்க கூட முடியாத நிலையில் நான் இருக்கும் போது, இயேசு என்னும் ஒருவராலே, இயேசு என்னும் ஒரே நீதிமான் என்கிற இரண்டாம் ஆதாமினாலே நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன்.